guys, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் தான் பேச போறோம். யாருமே பேசாத டாபிக்ங்க. ஏர்பார்ன் விண்ட் டர்பைன் அப்படின்னு சொல்றோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தரைக்கு மேலேயே ஒரு காற்றாலை வந்து மிதக்க விட்டு அந்த காற்றாலையிலிருந்து ஒரு மின்சாரத்தை தயாரிக்கிறதா வந்து ஏர்பார்ன் விண்ட் டர்பைன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல நாம நார்மலா என்ன பார்த்திருப்போம்னா, நார்மல் விண்டு தான் பார்த்திருப்போம் இல்லைங்களா? நார்மலா இருக்கக்கூடிய காத்தாடி வந்து, அதாவது இப்படி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், இங்க வந்து டர்பைன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 3 விசிறிகள் மாதிரி இருக்கும். அந்த காற்றாலை தான் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். அதாவது நிலத்துல ஃபிட் பண்ண காத்தாடிகள் தான் பார்த்திருப்போம். இந்த காத்தாடிகள் வந்து எங்கன்னா தரைக்கு மேல இப்படி இருக்கும். அதாவது ஒரு விமானம் மாதிரி 2 இறக்கைகள் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ரவுண்டா இருக்கலாம், இல்லைன்னா வட்ட வடிவமா சுழலும் டைப்ல இருக்கலாம். எப்படி வேணா அந்தந்த நிறுவனங்கள் எந்த மாதிரி அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்குதோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஏர்பார்ன் விண்ட் டர்பைன் வந்து இப்படிதாங்க இருக்கும். இதாவது தரைக்கு மேல இப்படி பறந்துட்டு அங்கிருந்து வந்து காற்றுக்கள் மூலியமா என்ன பண்ணுதுன்னா மின்சாரத்தை வாங்கிக்குது. 2 விண்டு மில்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரே வித்தியாசம் தாங்க. ரெண்டுமே இயற்கை முறையில தான் வந்து மின்சாரத்தை வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து நான் டர்பைன்னு சொன்னேன் இல்லையா? டர்பைனா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கீழே விண்டு மில்ல இருக்கக்கூடிய காற்றை வந்து வாங்கி ஜென்ரேட்டர் மூலியமா ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் மின்சாரம் கொடுக்கறதா. இந்த நார்மலா இருக்கக்கூடிய விண்மில் டர்பைன் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்குங்க. ஆனா விமானம் மாதிரி இருக்கக்கூடிய விண்மில் டர்பைன் வந்து எப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப லேசா இருக்கும். பயங்கரமா காத்தடிச்சுச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த விமானத்திலிருந்து, அதாவது அந்த தரைக்கு மேல மிதக்கிற அந்த காற்றாலையிலிருந்து ஒரு கம்பி மாதிரி கட்டிடுவாங்க. கம்பினா சாதாரணமான கம்பி கிடையாதுங்க, சாதாரணமான கயிறு கிடையாது. செயற்கை இலைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு விதமான கேபிள் தான் யூஸ் பண்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு சில கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாலிமரைசேஷன்லாம் பண்றாங்க. பாலிமரைசேஷன் என்னன்னா, நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணி சின்ன சின்ன மூலக்கூறுகளை வந்து பெரிய மூலக்கூறுகளை உருவாக்கி ஒரு சங்கிலி மாதிரி ஒரு கேபிளை வந்து ஃபார்ம் பண்றதா பாலிமரைசேஷன். அந்த மாதிரி செயற்கை இலைகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு கேபிளை வந்து இந்த விண்டு மில்ல இருக்கக்கூடிய, அதாவது தரைக்கு மேல இருக்கக்கூடிய இதுல வந்து ஃபிட் பண்ணி நிலத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் பயங்கரமா காத்தடிச்சிச்சு, பயங்கரமா வந்து பிரச்சனை நடக்குது அப்படின்னம்னா, இந்த மிஷினை வந்து, அதாவது இந்த விண்மில்ல வந்து கீழே இறக்கிக்கலாம். அண்ட் ரொம்ப வந்து லேசானதா இருக்கும். இது எப்படி மிதக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹீலியம் அப்படிங்கக்கூடிய பலூன்லாம் நம்ம யூஸ் பண்ற காத்தெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த காத்தை வச்சுதான் இந்த ஏர்பார்ன் டர்பைன் வந்து என்ன பண்றாங்கன்னா மிதக்க வைக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இது வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகலை. நெதர்லாந்து, ஜப்பான், அமெரிக்கா அப்படிங்கக்கூடிய நாட்டில் தான் வந்து லான்ச் ஆயிருக்கு. இப்போ வந்து கைட்வேர் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் என்ன பண்ணியிருக்குன்னா, இதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கு நெதர்லாந்தில். ஒரு சின்ன வணிக ரீதியாக தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கு. இன்னும் பெரிய அளவில் வரல. மற்ற இடங்களில் வந்து அமெரிக்கா, ஜப்பானில் வந்து இப்போ ஆராய்ச்சிகளுக்காக உட்பட்டு இருக்கு. பட் இந்த ஏர்பார்ன் விண்ட் டர்பைன் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பயங்கர இன்னொரு எரிசக்தியாக இருக்கும்னு நான் சொல்லலாம். விண்டு மில் வந்து என்னன்னா, ஒரு நிறைய இடத்த வந்து ஆக்குபை பண்ணும். பட் இது வந்து அப்படி கிடையாது. ரொம்ப லேசாக இருக்கும், தரைக்கு மேலே தான் மிதக்குது. எந்த நிலத்தையும் வந்து நம்ம ஆக்குபை பண்ணணும் நெசசரி கிடையாது, கொஞ்சம் தான் தேவைப்படும். அது இல்லாமல் காடுகள்லாம் அழிக்க தேவையில்லை. அண்ட் விலங்குகளும் வேற இடத்துக்கு இடம் பெயராமல் அந்த காடுலேயே சந்தோஷமா இருக்கும். ஸோ ஏர்பார்ன் விண்ட் டர்பைன் வந்து வருங்காலத்தில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய எரிபொருள் சக்தி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி என்னோட சேனலில் கொஞ்சம் மென்மேலும் வளர வாழ்த்துங்கள்.